நேத்தே சிலிண்டர் வேற காலி ஆயிடுச்சு. சிலிண்டர் அப்ளை பண்ணிட்டு இன்னைக்கு வந்துரும்ன்னு சொல்லிட்டு வேற சொல்லியிருந்தாங்களா, நேத்தே ஓடிபி வந்துருச்சு. சரி ஓகே வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். வந்த மாரியே தெரியல. சரி என்னடா பண்றது? இன்னைக்கு வேற ஹோட்டல்ல தான் சாப்பிடணுமா? நேத்து நைட்டு ஹோட்டல்ல தான் வந்துட்டு பரோட்டாலாம் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டோமா. சரி நைட்டுனால சிம்பிளா முடிஞ்சுச்சு. மதியானம் அப்படின்னா கொஞ்சம் லஞ்சுக்குலாம் வாங்கணும்னா கொஞ்சம் கூட அமௌண்ட் ஆகுமே, எப்படியும் ரூ. 200 வைக்கணுமேன்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் நல்ல வேளை கரெக்ட்டா 1 மணி போல தான் சிலிண்டர் வந்துச்சு. இன்னைக்கு வெஜிடபிள் ரைஸா செஞ்சு சாப்பிடணும் இருந்திருக்குமா என்னன்னு தெரியல. சரின்னு சொல்லிட்டு டக்கு டக்குன்ட்டு ஒன் பாட் ரைஸே செஞ்சிடலாம் அப்படின்ட்டு, அதுக்கப்புறம் கேரட்டு, அப்புறம் உருளைக்கிழங்கு இதெல்லாம் இருந்துச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் இருந்தது, அரைச்சு வச்சிருந்தேன் ஃப்ரிட்ஜில. ஸோ அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல. டக்கு டக்குன்னு ரெடி பண்ணிடலாம் அப்படின்ட்டு காய் மட்டும் கட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு புதினா கொத்தமல்லி கூட இல்ல. சரி இத போயிட்டு கடையில வாங்கிட்டு வந்தா டைம் ஆயிரும். தக்காளி சாதம் மாரியே நம்ம எப்போ வர குக்கர்ல வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு செஞ்சேன். அப்புறம் சரின்ட்டு நரேஷ் ஃபோன் பண்ணி எங்க சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிலிண்டர் வந்துருச்சு அப்படின்னு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். அதோட சேர்ந்துட்டு கரெக்ட்டா 2 மணிக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டேன். சுட சுட சோறு போட்டு சாப்பிட்டாச்சு.